கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கும் சிலுவை குறித்து ஒரு பாடலை பாடி வேத வசனங்களை நாம் தியானிக்க உட்படுவோமா? பாடுவோம். சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோர் புனித சின்னம், ஜகத்ர ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து இல்லாரை செல்வராக்கும் பொல்லாரை நல்லோராக்கும், எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும், நல்லாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம். யூதர் கிழறலான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியம சிலுவை. யூதர் கிழறலான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு பைத்தியம சிலுவை. அன்பர் கடைக்கலமும் தேவபலனும் சிலுவை, அன்பர் கடைக்கலமும் தேவபலனும் சிலுவை. தன்னை உணர்ந்தவர் தனிப்பெருமை சிலுவை, சிலுவையோ புனித சின்னம், ஜெகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். இந்த காணொளிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியத்திலே இந்த முதலாவது பகுதியை பார்க்கும் பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது அநேக உலக காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறதை உணர முடியும்.
இந்த உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டி பாராட்டி, உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி பாராட்டி மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள். மனிதர்கள் வேதனை அடைந்து விடுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இன்றைக்கு இயேசு சிலுவையிலே செய்த தியாகத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் உணர வேண்டும். பாருங்கள், சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவர் மனுக்குலத்தின் மேலே வைத்திருந்த அன்பு, தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்காக சிந்தி இருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இன்றைக்கு நாம் எந்த காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை தருகிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய சுயத்தினாலே இந்த உயர்வு கிடைக்க பெற்றிருக்கிறது என்று. நன்றாக படிக்கிற ஒரு மாணவன், அவனுக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறுகிற பொழுது சில நேரங்களிலே சில மாணவர்கள் சொல்வார்கள், நான் இந்த நிலையை அடையும்படிக்கு மிகுந்த கடினமாய் உழைத்தேன் என்று, நான் மிகுந்த கஷ்டப்பட்டேன் என்று. வாழ்க்கையிலே சில ஜெயம் பெற்றவர்கள் சொல்லுவார்கள், நான் என் வாழ்க்கையில் இந்த நிலையை அடைகிறதுக்கு நான் மிகுந்த வேதனைகளை அனுபவித்தேன் என்று தங்களை குறித்தே மேன்மை பாராட்டுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை நடத்தினார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று அந்த வசனம் சொல்லும். ஆனால் நம்மில் அநேகர் என்ன நினைப்போம் தெரியுமா? ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான் என்று சொல்லுவோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் விட்டு விடுவோம் அநேகர். இது பழக்கத்திலே வருகிற ஒரு காரியம், வாசிக்கும் போது விடுகிறதில்லை. பழக்கத்திலே நாம் சொல்லும் பொழுது ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான் என்று. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால தான் 100 மடங்கு பலன், இல்லைன்னா கிடையாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வெற்றிக்கும் ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை நாமே இன்றைக்கு மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி அவர் சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் அர்ப்பணித்தார். கடைசி சொட்டு இரத்தம். ஏன் தெரியுமா? அவர் இந்த மனுக்குலத்தின் மேலே
மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஆகவே தான் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவை கடினம் என்பது அவருக்கு தெரியும். சிலுவையின் மரணம் கடினம் என்பது தெரியும். ஆனால் அவருக்கு எல்லாவற்றை காட்டிலும் மீட்பு, மனித குலத்தின் மீட்பு மிக மிக அவசியம் என்பதை அவர் அறிந்திருந்தார். எந்த சூழ்நிலையிலும் மனித குலத்தின் மீட்பை இழந்து போகக்கூடாது என்பதை அவர் அறிந்திருந்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வரையிலும் ஒருவேளை நாம் நம்மை குறித்தே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம், நம்மை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம், நம்முடைய சுயத்தை பற்றியே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை, இது முதல் கர்த்தரை நாம் மேன்மை பாராட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுவரையிலும் ஒருவேளை நாம் எப்படி இருந்தாலும் போகட்டும், பரவாயில்லை. இது முதல் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை, ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி சிலுவையை புனிதமாய் மாற்றினீர். ஆண்டவரே, பாவ சிலுவையை நீர் புனிதமாய் மாற்றினீரப்பா. இன்றைக்கும் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை உம்மையே நோக்கி பார்க்கிறோம். இதுவரையிலும் எங்கள் அறியாமையினாலே நாங்கள் எங்களையே மேன்மை பாராட்டி கொண்டு இருந்திருக்கிறோம். எங்கள் சுய பலனை நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். மன்னிங்கப்பா. நாங்கள் இது முதல் உம்மை மேன்மை பாராட்ட, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், பலன் தாரும். நாங்கள் சிறுகவும் எங்கள் ஆண்டவர் பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், தங்களை உமக்காக அர்ப்பணிக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் நம்மை அல்ல ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபை பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.